ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நினைவுபடுத்தினார். When I was meditating on this topic, the Lord made me to remember of few people who have done many things in my life. மோஸ்ட்லி என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமாக இப்ப வரைக்கும் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த கிராஸ் பண்ணி என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மையாக இருந்தவர்களுக்கு நான் ஜெபிக்க தவறுனதில்லை. இப்போ மாசத்துல ஒரு தடமாவது அவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்துருவார். அவங்களுக்கு ஜெபத்தில் நான் என்ன செய்வேன், அவங்களுடைய பேரை அவங்களுடைய குடும்பங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். From the date I've been saved up until today, whoever has crossed my spiritual journey and have done good things for me, at least once in a month the God has given me an opportunity to pray for them and also for their family. என்று சொன்னால் அது ஆண்டவர் அது விரும்புறாரு என்று நான் உங்கள்ட்ட சொல்ல வருகிறேன். Because what I want to say you is that is something that God expects, likes it. இப்போ வேத புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்திலிருந்து நான் உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். I would just like to speak about one single incident from இந்த உபகாரத்தை ஜெபத்தை ஏறெடுத்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து பேச விரும்புகிறேன். And I want to just show you about a man who did this gratitude prayer. அந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். That incident is very important. வேதத்திலேயே முதல் மரித்த ஒரு மனுஷன் உயிரோடு எழுப்புறான்னு சொன்னா இந்த உபகார ஜெபத்துல தான் நடக்குது. In the scripture, the only incident where this prayer brings a dead man to alive is where because of this gratitude வேத prayer. பண்டிதர்கள் எல்லாம் யோசிப்பாங்க யாரப்பா அந்த மனுஷன். So all the scholars will be just thinking who that man is. 1 ராஜாக்கள் புத்தகம் 1 Kings. எடுக்கலாம். Let's turn our Bible to chapter 17 verse 17. Chapter 17 verse 17. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். You all know about this incident. இப்போ மழை பெய்யல, அங்க ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டார். There is no rain over there because God has closed the heaven. இப்போ எலியா என்ன செய்கிறாரு, அங்க ஆற்றோரங்கரையிலிருந்து காகத்தால போஷிக்கப்பட்டவர் அங்க தண்ணி வத்திட்டு இனி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு விதையினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். So Elijah was been fed by the raven and the water dries up over there, and then Elijah comes to this widow's house. அப்போ அந்த சாரிபாத் விதையினுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கதான் இப்ப தங்கிட்டு இருக்கார். அவருடைய லைஃப் முழுக்க இப்ப எங்க ஓடுதுன்னா அந்த அம்மா மூலமா தான் போஷிக்கப்படுது. So Elijah comes to this widow's house, and it is the widow who is feeding him, and his life has been dependent on her. இப்ப மேலே ஒரு வருடங்கள் ஆயிடுச்சு. So almost few years have gone. சடன்லி என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் அங்க இருக்கும்போதே ஒரு சம்பவம் நடக்கிறது. Suddenly what happens when Elijah is there, this incident happens. அவருக்கு இருந்த ஒரே மகன் என்ன செய்கிறான், வியாதிப்பட்டு மரித்து விடுகிறான். His only son, he's been deceased, and he dies because of the disease. அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். You know this incident very well. இப்போ அந்த சம்பவம் நடந்த உடனே இந்த அம்மா என்ன செய்கிறா, எலியாவினிடத்துல ஓடி வருகிறா. When this incident happened, that widow runs to Elijah. என்னுடைய குமாரனை சாக பண்ணணுமான்னு கேக்குறா. She asked, is it that you made my son die? உடனே இங்க எலியா என்ன செய்கிறாரு, அந்த சாரிபாத் விதவனுடைய மகனை தன்னுடைய கரத்துல வாங்குறாரு. So immediately what Elijah does, he picks up the son of Zarephath into her hand. வாசிக்கலாம் அந்த வசனம் மிக முக்கியமான verse 20 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஆமென். போதும். எலியா என்ன செய்கிறார், ஒரு முக்கியமான கருத்தோட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லுகிறார். So what does Elijah do here? He just very wisely says this important point here. என்ன சொல்லுகிறார் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே. What does he say? He says, Lord my God, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவைக்கு, this widow who has given me place to stay. என்ன சொல்லுகிறாரு, இவ்வளவு காலமும் தங்கி இருக்கிறதுக்கு இந்த அம்மா எனக்கு இடம் கொடுத்திருந்தாங்க. That's what he is trying to say. This woman has given me place to stay here for இவ்வளவு காலம் இந்த வீட்டில தங்கி இருக்கிறதுக்குரிய அந்த உபகாரத்தை இந்த அம்மா எனக்கு செய்திருக்கிறாங்களே. I've been in this place for so many years, and I have to have the gratitude for her, for she allowed me to stay here. இந்த அம்மாவுக்கு நீங்க ஒரு துக்கத்தை பண்ணினதுனால, it's just because you brought a tragedy for this widow. அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல சொல்றாரு, அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இடத்துல ஒரு விண்ணப்பமாக அதை வைக்கிறார். As a request, he just makes it to the Lord. Have you brought this tragedy to this widow in the place where I'm staying? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். The Lord listens to this prayer. இந்த ஜெபம் very important என்று சொல்லுகிறேன். I'm just saying this prayer is very important. அவர் ஏறெடுக்கும் பொழுது இப்போ ஸ்ட்ரைட்டாவே அந்த அம்மாட்ட அந்த பிள்ளையை வாங்கி ஜெபிச்சாம என்ன செஞ்சிருக்க முடியும், அவரால் உயிரோடு எழுப்பி இருக்க முடியும். He would be able to bring back the child to life without even praying. ஆனா அவர் அங்க கோட் பண்ணுகிறார் பாருங்க. But he is quoting there. இந்த அம்மா செய்த நன்மைகள்,
The goodness that this இந்த widow அம்மா has என்ன அவங்களோட done. வீட்டுல ஏற்று கொண்டதை நீங்க நினைச்சிருங்க. Just be reminded that this widow இத்தனை காலம் வச்சு என்ன பார்த்தாங்களே, and she fed me all these years. அதுக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கணும். For that, let a miracle அந்த அம்மா happen to her. எனக்காக செய்த காரியத்தின் நிமித்தம் இந்த மகனுக்கு ஒரு உயிரை நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். For the things that women have done for me, this son, let him come alive. ஆமென். நல்லா இந்த சத்தியத்தை புரியணும். We just need to understand this promise. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். Even in each and every one's life, அநேகரை கொண்டு செய்திருக்கிறார். God has done many things to அந்த others. செய்த நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவுபடுத்தி அவர்களுக்காக ஜெபங்களை We ஏறெடுக்க should be வேண்டும். reminded of all the goodness that they have done, and we need to pray for them. ஆண்டவரே, நீங்க அந்த குடும்பத்தை என்ன செய்தீங்க, என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சு அவங்க மூலமாக உங்க அன்பை அறிய வச்சீங்களே. Lord, you admitted that family in my life, and through them you made me to know your love. அதற்காக நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். For that's from the bottom of my heart I will bless them. எத்தனை பேர் அப்படி ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறீங்க? How many of you have taken up prayers like this? உங்களுக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை நினைவுபடுத்தி, ஆண்டவருக்கு அதை நினைவுபடுத்தி ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? How many of you have prayed like this, been reminded of the goodness others have done in your life, and you have also reminded God about the goodness that they have done for them? ஜெபிச்சிருக்கிறீங்களா? Have you ever prayed like this? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்கிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். I just want to say the Lord listen to those kinds of prayer. வேதம் சொல்லுகிறது, The scripture 22வது வசனம், in verse 22, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it says the Lord heard Elijah's cry. ஏன் சொன்னால் கர்த்தர் அந்த எலியாவின் சத்தத்தை கேட்டதுக்கு காரணம் அவர் ஏறெடுத்த ஜெபத்தினுடைய முறையை ஆண்டவர் பார்க்கிறார். The reason why God answered Elijah's cry is because the way that he has taken up the prayer. ஆண்டவர் சொல்றாரு நியூ டெஸ்ட்மென்ட்ல, ஒரு தண்ணி கலசம், ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தாலே அதுக்கு பலன் இல்லாம போறது இல்லன்றாரு. In the New Testament the Lord says even for a cup of water you will கர்த்தருடைய receive your ஊழியக்காரன். reward. And he is a servant of இப்போ God. அங்க ஆண்டவர் வச்சு போஷிச்சிருக்காருன்னா அந்த விதவையினுடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, பார்த்து கொண்டிருக்க முடியாது. If God have fed Elijah through that widow, then the Lord will not be able to see the anguish that the widow is going through. இப்போ நாம அத்தனை பேரும் பரிசுத்தவான்களா இல்லையா? All of us we are servants. நீங்க எல்லாம் பரிசுத்தவான்களா இல்லையா? We all are holy. Is it கிறிஸ்துவினுடைய not? இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள். We are all been, நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் whether you believe it or not, we வேதம் all, அப்படித்தான் நம்மளை அழைக்கிறது. that's what the scripture calls us. ஆமென். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். If we have accepted Jesus Christ as our personal savior, then we are all been washed by His உங்களுக்காக blood. மற்றவர்கள் செய்கிற நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், கணக்குல பார்க்கிறார், கணக்கு வைக்கிறார். Definitely God keeps account of all the goodness others are doing it to you. உங்களை சுற்றி எத்தனை நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாங்களோ அந்த நபர்களுக்காக நீங்க ஏறெடுக்கிற ஜெபங்கள் என்பது கூட உங்க வாழ்க்கையில இன்னும் தாழ்மையை கொண்டு வரும். Even the prayers that you take up for all the others around you who have done the goodness, that will bring humbleness in your life. ஆமென். அங்க நடந்தது மறக்கும் போது தான் அங்க மேட்டிமை வந்தது. It's only when you forget, then you get pride. என்னட்ட நம்ம சபையிலே சில பேரை குறித்து சில நேரங்களில் சில பிள்ளைகள் பகிர்ந்து கொள்வாங்க. Even in our congregation, some children will share about certain people. சொல்லும்போது உண்மையிலே பெயினாவே இருக்கும். இப்படி எல்லாம் செய்த, ஆனா அப்படியே மறந்துட்டு கணக்குல கூட எடுக்கிறது இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. When they are sharing their stories, it will be very painful for us because they have done so many good things, but the others have not taken account. அவங்க அதை திரும்பி பார்க்கிறதே இல்ல. The reason for that is because they have not looked back. இவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு சக்சஸ் வந்திருக்கு, உண்மைதான், கர்த்தர் தான் தந்தாரு, சந்தேகம் கிடையாது. Yes, in our life many successes have come. Definitely it's coming from Lord. There is no நிச்சயமாக doubt. கர்த்தர் இல்லாம யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Definitely without God no one else would be able to help கர்த்தருடைய you. தயவு வைக்காம, கர்த்தர் தயவு கிடைக்காம மற்ற மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Without the grace and mercy from the Lord, others will not be able to help அதுல எந்த you. சந்தேகம் எனக்கு கிடையாது. I do not have any doubt on that. ஆனா கர்த்தர் யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்களை நம்ம மறக்க கூடாது என்ற ஒரு இருதயம் நம்மள்ட்ட போயிருக்கு. But we should also have this heart, whoever the God have used, we should never forget them. அது நமக்குள்ள தாழ்மையை எப்பொழுதும் வைத்து தக்க வைத்துக் கொள்ள அது உதவி செய்யும். And that will help us to maintain our nobility, humbleness. டேய், உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க. Just look back into your life. நீங்க இந்த தேசத்துக்கு வரும் பொழுதோ When you came to this அல்லது நீங்க country, ரட்சிக்கப்படும் போது ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு இப்ப இருக்கிற நிலை, or during the time you have been saved, your initial கொஞ்சம் state திரும்பி and your பாருங்க. current state, just look back. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படி எல்லாம் இடப்பட்டார்.
in all ways how God intervened with you. யாரெல்லாம் பயன்படுத்தினார், Through who he just made use of அவங்க them. செய்த தீமைகளை மறந்துடுங்க. Forget about all the evil things that they சில have done. நேரங்கள்ல நாம எப்படி பார்க்கறோம்னு சொன்னா செய்யற தீமையை வச்சுட்டே கணக்கு போட்டுறோம். Sometimes what we do based on the evil things that they have done, we நமக்கு judge them. யோசேப்பினுடைய இருதயம் கிடையாது. We do not have the heart of Joseph. புரியுதானே? யோசேப்புடைய இருதயம் டிஃபரெண்ட். Joseph's heart is completely different. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். Lord was with Joseph. கர்த்தர் இருக்கிறவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா கர்த்தருக்கு ஏற்ற விதமான இருதயம் இருக்கும். Whom God is with, his heart will be pleasing to God. யோசேப் எப்படி பார்த்தாரு தெரியுமா? You know how Joseph see? குழியில தூக்கி போட்டவன் சொந்த சகோதரன் தான். Own brothers throw them into நீங்க the pit. தீமை செய்ய பாத்தீங்க, அதை நன்மையா கர்த்தர் மாத்திட்டாரு. They were trying to do evil, but Lord changed it into good. சில நேரங்கள்ல சில பேர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யாம விட்டாலும் நீங்க யோசிக்க வேண்டாம். Sometimes some people, if they have not any good things in our life, அவங்க do உங்க not வாழ்க்கையில worry தீமை about it. செய்தாலும் சந்தோஷப்படுங்க. Even if they do evil things in your ஏன்னா life, நீங்க இவ்வளவு உருவாகிறதுக்கு அவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். be glad about it because they are the reason for you to உங்களை grow. அவங்கள வச்சு செதுக்கி இருக்கிறார். The Lord has molded அந்த them பார்வை through நமக்கு you. வராது பாருங்க. We will not get that view. யோசிச்சு பாருங்க, அவரை குழியில தூக்கி போடாவிட்டு அவர் அங்க யாக்கோபுடைய என்ன சொல்றது ஒரு சிநேகத்துக்குரியவர் அந்த பார்வையில மாத்திரம் வாழ்ந்திருந்திருப்பாரு. Just think about it. If they have not thrown them into the pits, he would have just lived an ordinary life. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்படி பாதைகள் கடந்து வந்திருப்போம். Even in each and everyone's life, we would have gone நம்ம through வாழ்க்கையில paths தீமை like this. செய்தவங்களை நம்ம திரும்பியே பார்க்க கூடாது, அவங்களுக்கு ஜெபம் பண்ண கூடாது என்ற மனப்பான்மை கூட நம்மள்ட்ட நிறைவேற்றி இருக்குது. Even sometimes we will also think we should not even look back at them, we should not even pray for them. All these kinds of view we have within us. ஆமா, தீமைக்கு தீமை செய்கிற கூட்டம் நாம அல்ல. We are not a group of people who will செய்த do evil தீமைக்கு for நம்ம நன்மை evil. செய்யணும் என்று தான் ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறார். The Lord have taught us that for evil we will do good சொன்னா back நம்ம to them. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று பேதுரு சொல்றார். Because Peter says that we have been called to get the அதனால inheritance from the தீமைக்கு Lord. நாம் என்ன செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. So for evil we cannot pay back evil.